சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று கனத்த இதயத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். நாளை உன் சாயப்பா வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக இருக்கப் போகின்றது. உன் அப்பா உனக்கு சொல்ல வந்ததோடு மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து இந்த கருப்பு நாளை நீயும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். ஒரு அப்பாவின் வலியும் வேதனையும் என்னவென்று உணர்ந்தவன் உன் அப்பா நான் அல்லவா? என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்கள் நினைத்து வருந்துவதில் பலனில்லைத்தான். ஆனால் இது போன்ற ஒரு விஷயம் இனி நடக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நியாயம்தானே? இப்படிப்பட்ட ஒரு காரியம் இனி ஒருபொழுதும் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நடந்திட்ட ஒரு விஷயம் நாளை நிச்சயமாக நீ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த நாளும் என்ன நடக்கிறது என்ன என்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை நாளை பார்க்க முடியவில்லை. இன்று நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒருவரை நாளை காண முடியவில்லை. வாழ்க்கை இப்படித்தான். ஒவ்வொருவருக்குமான விஷயங்களை தருகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்தில் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையானது என் குழந்தைக்கு என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து புரிந்து கொள்கிறோம் அல்லவா? இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் என்னவென்று பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எதையுமே சர்வ சாதாரணமாக நாம் விட்டுவிடவும் வேண்டாம். எதையுமே இழுத்து பிடித்து வைத்து நாம் கலங்கவும் வேண்டாம். நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி நடத்தப்படும் எல்லாவற்றிலும் நமக்கான ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக உனக்கு சொல்லித் தருவதை நீ என்னவென்று உணர்ந்து கொள். அப்பா மனவேதனையோடும் மன வருத்தத்தோடும் ஒரு விஷயத்தை உன்னிடம் பேச நினைக்கும் இந்த நேரம் நீ சர்வசாதாரணமாக நினைத்து என்னை தள்ளிவிட்டு விடாதே. கிடைக்கின்ற மனம் முழுக்க கவலையாக இருக்கின்றது. இந்த நாள் வரும்பொழுது எல்லாமும் அம்மா நிலை குலைந்து போய் விடுவேன். இது உண்மைதானே என் குழந்தையே? இதையெல்லாம் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா கவலையோடு இருக்கின்றேன், கலக்கத்தோடு இருக்கிறேன் என்று பெருமைக்கு சொல்ல வரவில்லை. கண்களில் கண்ணீர் ததும்ப நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். கண் கலங்கி வருத்தமுற்று உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என்ன நடக்கிறது நம்மை சுற்றி? ஏன் இப்படி எல்லாமும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி இருக்கிறது என்பதை எல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எதிலுமே நமக்கு தோன்றுகின்ற சில விஷயங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் நாம் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். என்னதான் நடக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்த தவிப்புகள் போதும். இனி நமக்காக என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ சரியான புரிதலோடு எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. என்னவானது என்பதை எல்லாம் நாம் யோசித்து மனம் பதறும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் நம்மை தேடி நடக்கும் பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நமக்கு நல்லதை சொல்வார், ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்த்தால் அவர் கவலையும் கஷ்டங்களையும் சேர்த்து நமக்கு தருகின்றார். அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதற்காக அந்த கஷ்டத்தை நம் மீது அவர் திரிக்க பார்க்கிறார் என்று நினைத்து விடாதே. நான் எப்படி உனக்கு அப்பாவாக இருக்கின்றேனோ, தந்தையாக இருக்கின்றேனோ, அதே போல நீயும் என் குழந்தையாக இருப்பாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது எல்லோராலும் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரிடம் மட்டும்தான் நம் மனதில் தோன்றும் விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும். அதுபோல எனக்கும் தோன்றுகிறது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று. உன் அப்பாவிற்கு தோன்றியது. நீ என்னுடைய அன்பை உணர்த்திருப்பது நிஜம் என்றால் நிச்சயமாக இன்று இந்த அப்பாவின் அன்பை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். அப்பா உன்னை எனக்கு உறவாக நினைத்து என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நட்பாக நினைத்து உன்னிடத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் கவலை, தெய்வத்திற்கு என்ன கவலை?
அவர்கள் நினைத்தால் பணம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைத்துவிடவிடும். அப்படி இருக்கும்போது தெய்வத்திற்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நீ நினைப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் தெய்வத்திற்கும் உணர்ச்சிகள் உண்டு. தெய்வமும் கண் கலங்கும். தெய்வமும் மனம் வருந்தும். அது எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் என்பதுதான் முக்கியம். தன்னையே கதி என்று நம்பி இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்தால், அதுவும் எந்த தவறும் செய்யாமல் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை நேர்ந்தால், நிச்சயமாக தெய்வமும் அந்த நேரம் கலங்கித்தான் போகும். தெய்வமும் அந்த நேரம் கண்ணீர் வடிக்கத்தான் செய்யும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இது போன்ற உண்மைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்களின் வாழ்க்கையில் விளையாடிய நாள். நீ நினைக்கலாம், அப்பா நீ தெய்வம்தானே, இதையெல்லாமும் சொல்லி கலங்குவதை விடுத்து அன்று அந்த பிஞ்சி குழந்தைகளை நீ காப்பாற்றி இருக்கலாமே என்று நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, அப்பா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். விதியின் வழி சில விஷயங்களை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் அதை மாற்றி விடவும் முடியாது. இது போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னை தேடி வந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கும்போது இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. என் குழந்தைக்கு எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த நேரம் இந்த சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? அப்பாவினுடைய மனதை எதற்கு கனமாக இருக்கிறது என்று புரிகிறதா? நாளை நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய். அப்பா இவர்களுக்காக உன்னாலேயே எதுவும் செய்ய முடியாத பொழுது என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தை கேட்கிறாயா? தெய்வத்திடம் இருந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கும் நிலை வரும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? ஆனால் உன் அப்பா உனக்கு இதனை சொல்வதற்கு ஒரு முழுமையான காரணம் உண்டு. உன்னால் இவர்களுக்கு நிச்சயமாக நாளை ஒரு விஷயத்தை செய்ய முடியும். என்ன தெரியுமா? அவர்கள் யார் என்ன என்று எதுவும் உனக்கு தெரியாது. அவர்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை எதுவும் உனக்கு தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, நாளை இந்த குழந்தையினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நீ உனக்கு கிடைக்கின்ற ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்களுக்காக ஒரு நிமிடம் நீ மௌன அஞ்சலி செலுத்து. யாரோ எனக்கென்ன என்று நினைப்பாயானால் அது உன்னுடைய விருப்பம். நான் ஒரு அப்பாவாக என் குழந்தைக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயம் இது. ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை பற்றி பேசுகின்றாய். நாளை இது போன்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். மற்றவர்களுக்கு இந்த ஒரு செய்தி எங்கோ நடந்துவிட்டது என்பது போன்ற ஒரு செய்தி. ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு வாழ்நாள் வலியும் வேதனையும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவர்கள் உயிரே போனாலும் சரி, அவர்களுடைய குழந்தைகளின் இழப்பு அவர்களால் ஒருபொழுதும் மறக்கவே முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். இன்று வரையிலும் அதிலிருந்து மீள முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை உன் அப்பா நான் சொல்வதை சற்று நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து, நான் இதை அவர்களின் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்லவில்லை. உன்னுடைய மனதின் ஓரத்திலும் ஒரு ஈரம் இருக்கின்றது. உன்னுடைய மனதின் ஓரத்திலும் இது போன்ற விஷயங்கள் கேள்விப்பட்டால் கலங்குகின்ற ஒரு பக்குவம் இருக்கிறது. என்னோடு தான் இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களை நல்லபடியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே அவர்கள் குடும்பத்தில் மீண்டும் பறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது எல்லாமே நாம் எப்பொழுதுமே மனதிற்குள் வைத்து கொண்டு இவர்களுக்கான அஞ்சலி நாம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்பதை மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் எப்பொழுதும் கலங்குவது என்பது தீராத ஒரு மனவேதனை நாள் மட்டுமே. நாம் சிந்திக்கின்ற கண்ணீர் துளிகள் எந்த அளவிற்கு தகுதியானது என்றால் அது இதற்கு மட்டுமே தகுதியானது என்று உன் அப்பா நான் சொல்வேன். இவர்களுக்காக நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக மிகவும் வலிமை வாய்ந்தது. உன் அப்பா அப்படித்தான். என் கண்கள் இதை சொல்லும் பொழுதே கலங்கி நிற்கிறது. என் கண்கள் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லும் பொழுதே கண்ணீர் வடித்து நிற்கிறது. இவையெல்லாம் அவற்றிலும் இருக்கும் உண்மைகளோடும் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுக்கும் இந்த நேரம் உனக்காகவே. உன் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் உனக்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். என்னப்பா சொல்கிறீர்கள்? எனக்காக நீங்கள் உழைக்கின்றீர்களா? இதுவரை எனக்கு எதுவுமே நீங்கள் செய்யவில்லையே என்று என்னிடமே நீ வந்து மன்றாடுகின்றாய்.
அப்பா ஒவ்வொன்றாக உனக்கு மறைமுகமாக இருந்து நான் உனக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். அது இப்பொழுது உன் கண்களில் தெரியாது. நிச்சயமாக உன் கண்களில் ஒரு நாள் தென்படும். அப்பொழுது நீ என்னை நம்புவாய். சாயப்பா, இதற்குத்தானா இத்தனை நாட்களாக நான் என்னை காத்திருக்க வைத்தாய் என்று அப்பொழுது உனக்கு புரியும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.